நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யோகா மற்றும் மெரிக்க மருத்துவர் ஜெயபால். நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஹோமியோ அக்குபஞ்சர் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது எப்படியெல்லாம் மக்களுக்கு பயன்பட போகுதுன்ற அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஹோமியோ அக்குபஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பயன்பட போகுது, அது எப்படி அவங்களோட வாழ்க்கை மேம்படுத்த போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் எத்தனை செமினார் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எத்தனை ஒரு வீடியோஸ் பார்த்தாலும், இல்லை எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் ஒரு 2 நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி ஃபாலோ பண்ண முடியாது. பழையபடி அவங்களோட பழைய ஹேபிட்ஸ்க்கே போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபஸ்ட்டு காரணமே டைம் மேனேஜ்மெண்ட்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாத நிலைமையில் இருப்பாங்க. ஹோமியோ அக்குபஞ்சர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேட்டர்னில் மைண்டில் இருக்கிற அந்த பேட்டர்ன், அந்த ஹேபிட்டை நம்ம பூஸ்ட் பண்ணுற மூலிமா என்னென்னா அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கை செய்ய வைக்க முடியும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லை அப்படின்னா அதுலேயே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோமியோ அக்குபஞ்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணோம், ஒரு விஷயத்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்த்து பழகிருப்போம். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும்னா ஒரு விஷயத்தை பல கோணங்கள் பார்க்குறப்ப தான் அதோட முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம மைண்டை பல விதங்களில் நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஹோமியோ அக்குபஞ்சர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே நல்லா படிச்சிருப்போம், செஞ்சுருப்போம். பட் அந்த எக்ஸாம் எக்ஸிக்யூஷன் வரப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மறந்து, கரெக்டாக எக்ஸாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்சர் ஞாபகம் வரும், இல்லை இந்த ஆன்சர் இது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் இந்த மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம படித்த விஷயத்துக்கு சரியான டைமில் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மென்டலி நம்ம நிறைய தடங்கள் இருக்கும். ஸோ ஹோமியோ அக்குபஞ்சர் இந்த எக்ஸாம் ஃபியருக்குனே பார்த்திங்கன்னா ஒரு சில மெத்தட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இது ஃபாலோ பண்ணுற மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்படி இன்னும் சிலபஸ் இப்படி இருக்குது, நம்ம இவ்வளோ படிக்க முடியுமா முடியாதா, ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பீங்க, ஒரு சில சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த வீக் சப்ஜெக்ட் வரப்போ மட்டும் நம்ம பாஸ் ஆகிடுவோமா மாட்டோமா, அந்த மாதிரி நம்ம எதில் நமக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும், அவங்க ஃபியரும் ஜாஸ்தியாகும். ஸோ இப்படி படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன டீட்டெயிலிங் நம்ம சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிட்டாக நமக்கு கல்டிவேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஹோமியோ அக்குபஞ்சர் பார்த்திங்கன்னா அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த ஏஎல்எம் ஆயுஷ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான டயட் மாடிஃபிகேஷன்ஸ், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்லீப் பேட்டர்ன், இது எல்லாமே சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நிறைய பேர் எல்லாருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, தன்னை மாற்றிக்கணும், தான் பழைய பேட்டர்ன் வெளியே வரணும்னு நினைப்பாங்க. பட் என்ன தான் மாறணும் திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது நம்ம பழைய ரொட்டீன், நம்ம பழைய விஷயத்துலேயே போய் லாக் ஆகிடுவோம். ஸோ இது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பழைய பேட்டர்ன் மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதை கன்சிஸ்டன்ட் தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு சொன்ன மாதிரி இந்த டயட் பேட்டர்ன், லைஃப் மாடிஃபிகேஷன், யோகா மூலயமா பார்த்திங்கன்னா அதை பர்மனெண்ட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்றுற சக்தியை பார்த்திங்கன்னா இந்த ஹோமியோ அக்குபஞ்சருக்கு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா இதை இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதை வாழ்வியல் முறையாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில மேம்படுத்துறதுக்கு நம்ம ஏஎல்எம் ஆயுஷ் அவங்களுக்கு பெரிய துணையாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இதை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய விழிப்புணர்விற்காக பொதுநலன் கருதி ஏஎல்எம் ஆயுஷ்.